பிரேக் போயிட்டு ஆரம்பித்தார். அவர் பேசுறதெல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வழக்கம் போல் பிரச்சாரங்களில் பேசுகிற மாதிரி இந்த சினிமா பாணியில் தன்னுடைய ரெடி செய்யப்பட்ட அந்த டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு சில தவறான தகவல்களை உண்மைக்கு மாறான தகவல்களை அவையில் பதிய வைக்கிறதுக்காக அந்த வேலையை ஆரம்பித்தாங்க. உடனே நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வச்சு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்னு கேட்டேன். பாயிண்ட் ஆஃப் ஆர்டருங்கிறது அவர் சொல்கிற ஒரு விஷயம் தப்பு, ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஆனால் சபாநாயகர் எங்களை அனுமதிக்கல. நேற்று நான் பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவராக நான் பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் நேற்று எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனால் பல அமைச்சர்கள் எந்திரிச்சு பல முறை குறுக்கிட்டு பேசினாங்க. சொன்னதே திருப்பி பேசினாங்க. ஒரு அமைச்சர் நாங்கள் பேசி முடித்து வீட்டுக்கு போன சபாநாயகர் அவை நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அது வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் இன்னொரு அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார், பதில் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் நேற்று நாங்கள் வீட்டுக்கு போய் தான் நாங்களே தொலைக்காட்சி மூலமாக பார்த்தோம். இப்போ நான் நேற்று பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுனதால நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோடு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லும்போது அது வரம்பு எப்படி தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு இது எந்த ஆதாரத்தில் முதலமைச்சர் பேசினார், ஆதாரம் தான் கொடுங்க அப்படின்னு. எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனால் சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சார். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எந்திரிச்சு வாய் திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு வந்துட்டு இன்னைக்கு அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நடந்தாலும் அது திமுக மேலே பழி போடுறதையே ஒரு பழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. அதனால தான் ஊடகங்கள் மூலமாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, நேற்று நான் பல கேள்விகளை வச்சிருந்தேன். சிலவற்றை மட்டும் இங்கே இன்னும் கேட்க விரும்புகிறேன். ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது இதுதான் மரபு மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியாக நிகழ்ச்சி முடியும் போது இறுதியாக தேசிய கீதமும் பாடுவது தான் வழக்கம். ஆனால் இந்த முறை ஆளுநர் வரும்போது மரபு மீறப்பட்டு 2 முறை ஏன் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்புன்னு என்ன கேட்டாங்க. தப்பு கிடையாது தான், வாழ்த்துக்கள், தமிழ்தாய் முதல்ல பாடிட்டீங்க. ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது தப்பு. தமிழ்தாயை 2 முறையோ 3 முறையோ நீங்கள் ஒழிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு என்ன விதமான காம்ப்ரமைஸ் அடைஞ்சிருக்கீங்க நீங்களும் ஆளுநரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தார், அப்போ நீங்கள் போட்டீங்க அப்படின்ட்டாரு. ஒரு முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் இருக்குது, ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஆனால் ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய